ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கழுத்தில் இருக்க கருமையை நீக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கழுத்து கருமை வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்துட்டு வரும் இந்த தாலி செயின் இதெல்லாம் போடுறதுனால. அதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் போட்டிருக்கவங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வரும். இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருளை வச்சு நம்மளால் வந்துட்டு சூப்பராக சரி பண்ண முடியும். இதை ஒரு 2 ஸ்டெப்ஸை தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க. நார்மல் மஞ்சளை விட கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க்னஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையும் வந்துட்டு சூப்பராக சரி பண்ணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய பல்ப்பை மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ப்ளீச் பண்ணக்கூடியது. லெமனும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு லெமன் வந்துட்டு இரிட்டேஷன் ஏற்படுத்தும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லா செட் ஆகும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த தக்காளியை வந்துட்டு தூக்கி போடாதீங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து அப்ளை பண்ண போகிறோம். என்னோட நெக் வந்து பார்த்திங்கன்னா செயின் போடுற அந்த இடம் மட்டும் லைட்டாக டார்க்காக இருக்குது. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் எல்லாத்தையும் ஒரு கிளிப் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கழுத்தில் வந்துட்டு முடி விழாமல் இருக்கும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பேக்கை நம்ம வச்சுருக்க இதை தக்காளியில் டிப் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு உங்கள் கழுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இதை தக்காளியில் தொட்டு வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுனால ஒரு மைல்டான ஸ்க்ரப்பர் மாதிரி தான் வந்து இருக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய டார்க் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே உங்கள் கழுத்துக்கு பின்பக்கமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் இருக்க இந்த இடம் வரைக்குமே வந்துட்டு ரொம்ப அந்த டார்க்னஸ் வந்துட்டு இருக்கும். அந்த இடம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம தக்காளியை வச்சு ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கையால் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ண போகிறோம். 2 நிமிஷத்துக்கு உங்கள் கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையால் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் தக்காளி வச்சு பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்து கையாலே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கை வச்சு கொஞ்சம் நேரம் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். கையால் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதை அப்படியே உங்கள் நெக்கில் 5 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து காய விடுங்க. காய்ஞ்சதுக்கப்புறமா கையை வந்துட்டு வாட்டரில் நனைச்சிட்டு நல்லா உங்கள் கழுத்து ஃபுல்லாக டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வைப் பண்ணி எடுங்க. ஏன்னா அப்படியே நல்லா ட்ரையாக இருக்கும்போது வைப் பண்ணிங்கன்னா வந்து வராது. அது கொஞ்சம் ஈரமானால் தான் உங்களுக்கு வந்து வைப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா க்ளீனாக இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு வைப் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து நம்ம செகண்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நல்லா கெட்டியான தயிர் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 3வது இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக இது கூட வந்துட்டு ஹனி சேர்க்க போகிறேன். 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக வந்துட்டு ஹனி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தயிர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெறும் கோதுமை மாவும் ஹனியும் கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பேக்கை நம்ம கழுத்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி அப்படிலாம் எதுவுமே வந்துட்டு கிடையாது. நார்மலாக நம்ம பேக்கை எப்படி போடுவோமோ அதே மாதிரி உங்கள் நெக் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்தில் 2 தடவை வந்துட்டு பண்ணிங்கன்னா போதும். தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ அதே மாதிரி பேக் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதையும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து காய விடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அதே மாதிரி வாட்டர் கையில் எடுத்து டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வைப் பண்ணிவிடுங்க.
இந்த 2 ஸ்டெப்பும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரே நாளில் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்லாம் வந்துட்டு நான் பொய் சொல்ல மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது லைட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணது கூடவே நான் சொல்கிற இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்னா கொஞ்சமாக வந்துட்டு காக்னட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2 இல்லைன்னா 3 நாள் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னால் இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் நெக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அந்த டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக ஒரு மசாஜ் வந்துட்டு கொடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப இந்த இடத்துல சொரசொரப்பு இல்லாமல் நல்லா மாய்ஸ்சரைஸாக வந்து வச்சுருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சோப் போட்டு குளிக்கும்போது கழுத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கை வச்சு நல்லா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அழுத்தி தேய்ங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது அந்த இடத்துல இருக்க அழுகுகள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு வந்துடும். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெமடிஸ் ட்ரை பண்ண முடியாட்டாலும் அட்லீஸ்ட் அந்த காக்னட் ஆயில் அதை வந்து அப்ளை பண்ணி குளிச்சு பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடவே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.